الحمد لله العليم الخبير المتقن نظام العالم بلا معين ونصير فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصلة إلى كل صغير وكبير والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين أما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து அதனை கச்சிதமாக பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். ஸலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை கியாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலிஹான ஆண் பெண் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. புனிதமான காலத்தில், புனிதமான நாளில், புனிதமான நேரத்தில், புனிதமான இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய எனதர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுமாறும் அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை மனிதர்களாக படைத்து ஆரோக்கியத்தை தந்து திருமண வாழ்க்கையிலே இணைத்து பிள்ளை பாக்கியங்களை தந்து அவர்களுக்காக சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தந்திருக்கிறான். எனவே பொருட்களை சொத்துக்களை சம்பாதிக்க இஸ்லாம் ஹலாலான வழிகளையும் காட்டியிருப்பதோடு அங்கு ஹராமான பல வழிகளும் இருக்கின்றன. முஸ்லிம்களாகிய நாங்கள் ஹராத்திலிருந்து எங்களை பாதுகாத்து ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து வருமானம் ஈட்டுவதிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதோடு எங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்காலத்தையும் உலகளாவிய எதிர்காலத்தையும் மறுமையில் என்கின்ற முடிவே இல்லாத அந்த எதிர்காலத்தையும் பாதுகாப்பது நம்முடைய கட்டாய கடமையாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நினைத்திருந்தால் என்னையும் உங்களையும் வித்தியாசமான படைப்புகளாக படைத்திருக்கலாம். மிருகங்களாக, பறவைகளாக, ஊர்வனைகளாக, விசஜத்துகளாக, புட்பூண்டுகளாக, இல்லை மனிதர்களாக எங்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ் சக்தி உள்ளவன், மகாசக்தி படைத்தவன், யாரும் அவனை கேட்க முடியாது. அப்படியாப்பட்ட வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மனித இனத்தில் படைத்து கண்ணியப்படுத்தியதோடு சிறு பராயத்திலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வாலிபர்களாக ஆக்கி இன்று சம்பாதிக்கின்ற அளவுக்கு உடல் வலிமையை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களிடத்திலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் இருக்கிறார்கள். நாங்கள் சம்பாதிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த சம்பாத்தியத்தை ஹராத்திலிருந்து முற்றுமுழுதாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொய் சொல்லி சம்பாதிப்பது ஹராமாகும். வட்டி எடுத்து கொடுத்து சம்பாதிப்பது ஹராமாகும். மற்றவர்களை ஏமாற்றி உழைப்பது ஹராமாகும். பிறருக்கு சூனியம் செய்து நாங்கள் சம்பாதிக்க எத்தனிப்பது ஹராமாகும். எங்களுக்கு ஹராமான என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அதை அனைத்தையும் அடைத்து அதனை நாங்கள் புறம் தள்ளி அதனை ஒதுக்கிவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு இஸ்லாம் கலிமா சொன்ன எங்களுக்கு ஹலாலாக சம்பாதிக்க முடியுமான பல வழிகளை திறந்து தந்திருக்கின்றன. நாங்கள் அவசரப்படுகிறோம். யாருக்காக சம்பாதிக்கின்றோம் கண்ணியமானவர்களே? எங்களுக்காகவா? பிள்ளைகளுக்காகவா?
பெற்றோருக்காகவா? யாருக்காக ஹராமான சம்பாத்தியம்? யாருக்காக அவசரமாக சம்பாதிக்க வேண்டும், அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதாக இந்த குறுக்கு வழிகளை நாங்கள் திறந்து அதன் பக்கம் ஓடுகிறோமோ? மறக்க வேண்டாம் கண்ணியமானவர்களே, நாளை ஒரு நாள் கபரை சென்றடையவிருக்கிறோம். 100 வருடம் வாழ்ந்தாலும் சரி, 200 வருடம் வாழ்ந்தாலும் சரி, எங்களை மண்ணுக்கு வைத்து விட்டு கபரிலே ஒப்படைத்து விட்டு மலக்குகளத்திலே கொடுத்து விட்டு துவாவெல்லாம் ஓதிவிட்டு வந்து விடுவார்கள். 3 நாளைக்கு ஞாபகப்படுத்துவார்கள். 10 நாள், 20 நாள், 1 மாதம், மனைவியாக இருந்தால் ஆக கூடினால் 4 மாதம், 10 நாள். அதற்கு அப்புறமாக நினைக்கவும் நேரம் இருக்க மாட்டாதே. எல்லாம் ஓவர் பிஸி. எங்கட வாப்பா கபரிலே நினைக்கிறோமா டெய்லி? தாயை அடக்கி 10 வருடத்துக்கு மேலாக மாறிவிட்டது. எத்தனை தடவை நாங்கள் கையேந்திருக்கிறோம் இந்த 10-20 வருடத்தில். எங்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் அல்லவா? ஓடோடி உழைத்தவர்கள் அல்லவா? இரவு முழுக்க கண் விழித்தவர்கள் அல்லவா? இது இந்த உலகத்துடைய நியதி. இது எங்களுக்காக ஓடியவர்களை நாங்கள் மறந்தோம். அவர்களுக்காக ஒரு யாசினோத நேரம் கிடையாது, கையேந்த நேரம் கிடையாது. நாங்கள் யாருக்காக ஓடுகிறோமோ, யாருக்காக ஹராத்தை சம்பாதிக்கிறோமோ, யாருக்காக பொய் சொல்லி சம்பாதிக்கிறோமோ, நாளை அவர்களும் மறந்து விடுவார்கள். இந்த பொய் சொல்லி ஹராமாக சம்பாதித்தது, ஏமாற்றி சம்பாதித்தது, அநியாயம் செய்து சம்பாதித்தது, அதன் மூலமாக உட்கொண்டது எங்களை நாளை நரகத்தில் தள்ளிவிடும். நிம்மதியாக இவர்கள் வாழ்வார்கள். யாருக்காக ஓடினோமோ ஏசியில் தூங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு காலையிலேயும் நேரம் இல்லை, மாலையிலேயும் நேரம் கிடையாது, தொழு வருவதற்கே நேரம் கிடையாது, பிஸியாக இருப்பார்கள். கபராளிகளை எல்லாம் நினைக்க நேரம் இல்லை. எப்பயாவது ஒரு பெருநாள் வரணும், இல்லாட்டி ஒரு வருடம் வர வேண்டும், கத்தம் கொண்டு ஓத, இதுதான் வளமையாக மாறி இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்கள், நான் என்னை சுற்றி காட்டுகிறேன். அல்லாஹ் எங்களுக்கு தெளிவை அல் குர்ஆன் மூலமாக தந்திருக்கிறான், அருமை ரசூலுல்லாஹின் மூலமாக தந்திருக்கிறான். எனவே சம்பாத்தியத்தில் எதெல்லாம் ஹராமோ ஒதுக்கிடுவோம். குறிப்பாக எங்களுடைய வயிற்றுள்ளுக்குள் சொல்லக்கூடிய எதுவும் ஹராமாக சென்று விடக்கூடாது. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யர்பு லஹ்முன் நபத மின் சுஹ்த் இல்லா கானத்தின் நாரு அவுலாபி. எந்த உடம்பு, எந்த இறைச்சி ஹராத்தை தின்று வளர்கிறதோ அது நரகத்துக்கு மட்டுமே தகுதியானது. ஒரு புடி என்னுடைய வயிற்றுக்குள் ஹராம் சென்று விடக்கூடாது. ஒரு பிடி உணவு மனைவி பிள்ளைகளுடைய வயிற்றுக்குள் சென்று விடக்கூடாது. கரிசனையாக இருக்க வேண்டும். அதனாலே தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குலூ மின் த்ய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் நல்லவைகளை சாப்பிடுங்கள், சுத்தமானவைகளை சாப்பிடுங்கள், ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள். ஹராத்தை சாப்பிட வேண்டாம், ஹராத்தை சாப்பிட வேண்டாம். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், 6 லட்சம் ரூபாய் திர்ஹங்கள், எத்தனையோ ரூபாய் இலங்கை நாணயப்படி எத்தனையோ ரூபாயாக மாறலாம். 6 லட்சம் திர்ஹங்கள் சதக்கா செய்வதை விட ஒரு திர்ஹத்துடைய உணவு ஹராம் அல்ல. சந்தேகமான வருமானத்தில் இருந்தாலும் கூட அதனுடைய உடம்புக்குள் சொல்வதை நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு வேண்டாம். ஒரு திர்ஹம் உள்ள போக வேண்டாம், ஒரு சொட்டு நீர் உள்ள போக வேண்டாம், ஒரு கவலம் உணவு என்னுடைய வயிற்றுக்குள் செல்ல வேண்டாம். அதனாலே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு வாந்தி எடுத்தார்கள். கொடுத்த பாலை குடித்து விட்டு, உணவை சாப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இது ஹராமாக வந்ததா? இது ஜாஹிலியா காலத்தில் சாஸ்திரம் பார்த்து வந்தவைகளால் கொண்டு வந்த சாப்பாடா?
ஆரம்பத்தில் அவர்கள் வினவை மறந்து விட்டார்கள். சாப்பிட்ட பின்னால் கேட்டார்கள், பார்த்தால் அது ஹராம். உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு வாந்தி எடுத்தார்கள். ஏன்? ஹராம் உள்ளே சென்று விடக்கூடாது. அதில் அமீர் மோமின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். யமன் என்று நினைக்கிறேன் ஒரு நாடு. ஜஃபரான் வந்தது, குங்குமம், பைத்துல் மால், அது ஏழைகளுக்கும் மக்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். அமீர் மோமின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாலான் செய்தார்கள், அனௌன்ஸ், இதனை பிரித்து கொடுப்பதற்கு யார் முன் வருகிறீர்கள்? யார் தயார் அதற்கு? அது குங்குமம், அது அதனை பக்குவமாக பேணுதலாக பிரித்து கொடுக்க வேண்டும். யாரும் தயாராகவில்லை. உள்ளே இருந்து ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மனைவி, அவங்க சொன்னாங்க, அமீர் மோமினே நான் தயார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி கூட பார்க்கவில்லை. மறுபடியும் யாலான் செய்தார்கள், இந்த குங்குமத்தை பிரித்து பங்கிடுவதற்கு யார் தயார்? யாரும் தயாராகவில்லை. உள்ளே இருந்து மறுபடியும் மனைவியுடைய சத்தம். மூன்றாவது முறையும் அறிவித்தல் கொடுக்க யாருடைய சத்தமும் வராதனால மனைவி, இந்த நல்ல வேலையை செய்ய நான் தயார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் மனைவியை பார்த்து, நீங்கள் என்னுடைய செலவின் கீழ் வாழக்கூடிய மனைவி, நீங்கள் இதனை நேர்மையாக உண்மையாக அல்லாஹ்வை பயந்து இதனை பிரிப்பீர்கள், பங்கிடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதிலே ஒரு சொட்டும் கூட ஹராமாக எடுக்க மாட்டீர்கள் என்பதாக எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆத்திகாவே, இது குங்குமம், இதனை பங்கிடுகிற பொழுது உங்களுடைய கையில் இது ஒட்டலாம், உங்களுடைய ஆடையில் படலாம். அந்த அளவுக்கு கூட என்னுடைய குடும்பத்தில் ஹராம் சேர்வதை நான் ஒரு காலமும் விரும்ப மாட்டேன். அமீர் மோமின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவாறு செய்தி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த பேணுதல் என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய என்னுடைய பெற்றோருடைய உணவிலே நாங்கள் கரிசனை காட்ட வேண்டும். நான் ஒரு பொய் சத்தியம் பண்ணி ஒரு பொருளை ப்ராடக்டை நான் விற்று விட்டேன். இதன் மூலமாக பெரிய லாபம் ஒன்றில்லை, எனக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைத்தது. 10 ரூபாய் நாம் பணமா? இந்த காலத்தில் யாராவது நாங்கள் எடுக்கிறோமா? அதை யாசகம் கேட்பவர்கள் கூட அதனை எடுப்பது கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வாங்குகிற ஒரு 100 ரூபாவுடைய பொருளில் அந்த 10 ரூபாவும் இணைகிறது. 90 ரூபாய் ஹலாலாக வந்தது, 10 ரூபாய் ஹராமாக சேர்ந்தது. 100 ரூபாவுடைய ஒரு சாக்லேட்டை என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுத்தேன். அதில் 10 ரூபாய் ஹராமான உணவு சாக்லேட் என்னுடைய பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ளே செல்கிறது. கண்ணியமானவர்களே, ஹராமா இல்லையா? யார் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்றது? பேணுதலாக இருக்க வேண்டும், பக்குவமாக இருக்க வேண்டும். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமான வருமானம் சம்பாத்தியம் எங்களுக்கு நாங்கள் அது முன்னேறுவது போல தெரிந்தாலும் அது எங்களை நஷ்டத்திலே தான் தள்ளும். அதில் அரபியில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, ஹலாலானவைகளை நாங்கள் சாப்பிடுவோம், ஹராமானவைகள் எங்களை சாப்பிடும். மறக்க வேண்டாம் இதை. அதனாலே தான் சலஃபு சாலிஹீன்களில் ஒரு பெண்மணியுடைய வரலாறு இருக்கிறார்கள். கணவன் ஒவ்வொரு நாளும் காலை வேலைக்கு செல்லும் பொழுது மனைவி சொல்வார்கள் கணவனை பார்த்து, அன்பான கணவனே, இன்னா நஸ்பிர் அலா அலமி ஜூ வலாக்கின் லா நஸ்பிர் அலா அலமி நாம். நாங்கள் பசியுடைய கொடுமையை தாங்கி பொறுமையாக எங்களால் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஹராத்தை சம்பாதித்து வந்து அதனை சாப்பிட்டு நரகத்துடைய கொடூரத்தை எங்களால் தாங்க முடியாது. அதனால் வேலைக்கு சொல்கிற பொழுது ஞாபகத்தோடு செல்லுங்கள், எனக்கும் என்ற பிள்ளைகளுக்கும் ஹராம் வந்து சேர்ந்து விடக்கூடாது. எனவே கண்ணியமான சகோதரர்களை மிகவும் நிதானமாக இருப்போம். அதனாலே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஜாருக்கு வருகிற இடத்துல செல்வார்கள். புதிதாக பஜாருக்கு வருகிறீர்களா, நீங்கள் எது ஹலால் எது ஹராம் என்று அறிஞர்களை உலமாக்களை அணிப்படுத்தீர்களா இல்லையா? படிக்கவில்லையா? ஹலால் எது ஹராம் என்று தெரியாதா? போய் படித்துட்டு பஜாருக்கு வாங்க, இல்லாட்டி பஜாரில் உங்களுக்கு இலவுல இல்லை, திருப்பி அனுப்பி வைப்பார்கள். ஹலால் ஹராம் என்று படித்து வந்தால் தான். எங்களுக்கு தொழுகை படிக்க வேண்டும்,
நோன்பு படிக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் உலமாக்களை அணுகி படிக்கிறோம். பஜாரில் நாங்கள் என்ன செய்கிறோம்? யார்கிட்ட படிக்கிறது? இது ஹலாலா என்று தெரியாது, ஹராமா என்று தெரியாது. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ வியாபாரங்கள். அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்ற கோட்பாடுகள் நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க. கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு விடயம் என்ற மிம்பரிலே நான் ஞாபகப்படுத்த பரிமாற ஆசைப்படுவதே, எங்களுடைய ஹராமான ஒரு ரூபாய் எங்களை நாசமாக்குவது மட்டுமன்றி விசேடமாக யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறோமோ, எந்த பிள்ளைகளுக்காக, அவருடைய ஃபியூச்சருக்காக, அது அவர்களை நாசமாக்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர்களை அழிவின்பால் தள்ளிவிடும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பள்ளி செய்த வேலை தண்டனைக்குரிய குற்றமாக மாறினதா இல்லையா? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே நெருப்பிலே ஊதியது. இன்றைக்கும் சஹீஹான ஹதீஸ் இது. ஒரு பள்ளியை ஒரடியில் அடித்தால் 100 நன்மை. ஏன் இந்த 2024 டிசம்பரில் வர்ற பள்ளி என்ன செஞ்சது எங்களுக்கு? இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாப்பா செஞ்ச அநியாயத்துக்கு இப்போ தண்டனை கிடைக்குது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சம்பாத்தியம் குறைவாக இருக்கலாம். என்னோட பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தது ஹலாலான உணவு தான், ஹலாலான சாப்பாடு தான், ஹலாலான குடிப்பானம் தான். இது எங்களையும் கண்ணியமாக வாழ வைக்கும். நாளை எங்களோட பிள்ளையை அல்லாஹ் மிக கண்ணியமாக, ஏன் நாங்கள் எதற்காக ஆசைப்பட்டு ஹராத்தின் பக்கம் ஓடுகிறோமோ அந்த பெரும் பொருளாதார தனவந்தராக இந்த பிள்ளைகளை ஆக்கலாம். இமாமுனா புகாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா இஸ்மாயில் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மரண தருவாயில் சொன்னார்கள், மிகப்பெரிய தனவந்தர் சொன்னார், என்னுடைய பொருளாதாரத்தில் சொத்தில் ஒரு திரகம் கூட ஹராம் கிடையாது என்பதை விட சந்தேகமான வருமானம் கூட ஒரு திரகம் கிடையாது. அப்படியாப்பட்ட சம்பாத்தியம், ஹலாலான சம்பாத்தியத்தை தான் விட்டு செல்கிறேன். அதனாலே தான் உலகம் போற்றும் மாமனிதர் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணத்திலிருந்து உருவாகினார். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவருடைய வாப்பா முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தோட்டத்தில், மாதுள தோட்டத்தில் பணியாளராக இருந்தார். அதனை சுத்தப்படுத்துவது, தண்ணீர் பாய்ச்சுவது. தோட்டக்காரன் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தான் நண்பர்களோடு. நல்ல இனிமையான சுவையான பழங்களை பறித்து வாருங்கள், நாங்கள் எல்லோரும் உண்ண வேண்டும். அவர் போய் பழங்களை பறித்து கொய்து வந்து கொடுத்தார். பார்த்தால் அந்த பழம் நல்ல டேஸ்ட் இல்லை, இனிப்பு இல்லை, சுவை இல்லை. கோபப்பட்டார். உங்களுக்கு நல்ல பழம் தெரியாதா? இனிப்பான பழம் தெரியாதா? சுவையான பழம் தெரியாதா? எத்தனை ஆண்டு காலமாக இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறீர்கள்? முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்யத்தான் சொன்னீர்களே தவிர பழத்தை சாப்பிட அனுமதி தரவில்லை. நான் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே தோட்டக்காரனாக இருக்கிறேன், ஆனால் ஒரு பழம் கூட சாப்பிட்டது கிடையாது. தோட்டக்காரன் ஆச்சரியப்பட்டான். பக்கத்தில் எல்லாரையும் விசாரித்தான், இவர் சொல்வதா உண்மையா? எல்லோரும் ஆமாம் என்று சொன்னார்கள். ஆச்சரியத்தோடு சொன்னான், யூதர்கள் இருக்கிறார்கள், யகூதிகள், அவர்கள் பொருளுக்காக திருமணம் செய்வார்கள். நசாராக்கள், கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் அழகுக்காக திருமணம் செய்வார்கள். முஸ்லீம்கள் மட்டும்தான் தக்வாவை தேடி திருமணம் செய்வார்கள். எனக்கு மிகப்பெரிய தனவந்தர், எனக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை, என்னுடைய வீட்டு தோட்டக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பக்குவத்திற்காக, பேணுதலுக்காக என்னுடைய மகளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன். அந்த மனிதர், மாமனிதருடைய குழந்தை தான் அப்துல்லா ரஹிமஹுல்லா அவர்கள். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சுயாஹு சித்தாரிகள் இல்லையா, சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இந்த கிரந்தங்களுடைய அறிவிப்பாளர் தொடரில் இருக்கிறார்கள். ராவி அவர்கள் மிகப்பெரிய இறை நேசர் அவர்கள். அவர்களுக்கு கிதாபு ஜுஹூத் என்ற கிதாபுகள் எல்லாம் அவர்களுக்கும் இருக்கிறது. மிகப்பெரிய முஹத்திஸ் அவர்கள், ஃபகீஹ் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவெடுக்க, நல்ல பிள்ளைகளாக ஆக மிகவும் உச்சகட்ட பேணுதல். இந்த ஒரு ரூபாய் எனக்கு ஹலாலா இல்லையா, இது நான் சாப்பிட வேண்டும், என் பிள்ளை சாப்பிட வேண்டும், என் மனைவி சாப்பிட வேண்டும்,
தேடி தேடி பிறக்க வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு இருக்கிறார்கள். ஒருவர் வந்து அவரிடத்திலே ஃபத்வா கேட்டார். என்னுடைய ஆட்டை காணவில்லை, அதனை எவ்வாறு கண்டுபிடிப்பது, வழிகள் இருந்தால் சொல்லித்தாருங்கள். சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஆட்டில் எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களிடத்திலே சென்று ஒரு ஆடு அதி கூடிய காலம் எவ்வளவு காலம் உயிர் வாழும்? அவர்கள் சொன்னார்கள் 7 ஆண்டுகள். கிதாப் எழுதியிருக்கிறார்கள் இமாம் மர்வசி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் ஜுஹுதிலே சொன்னார்கள் 7 ஆண்டு காலம் ஒரு ஆடு நீண்ட காலமாக உயிர் வாழலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 ஆண்டு காலமாக அந்த பஜார்ல இருந்து அந்த சந்தையிலிருந்து ஆட்டிறைச்சி வாங்கி சாப்பிட்டது கிடையாது. ஏன்? இந்த மனிதர் காணாமல் போனதென்று ஒரு ஆட்டை தேடி வந்தார் இல்லையா, அது எங்கேயாவது மாறுபட்டு எந்த ஆடு நினைச்சு ஒரு ஆட்டுக்கு சொந்தக்காரர் அதனை அறுத்து அந்த இறைச்சியை விட்டிருந்தால் அது எனக்கு சந்தேகமான இறைச்சியாக அல்லவா செல்லும். எனவே 7 ஆண்டு காலமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஆட்டிறைச்சியே சாப்பிட்டது கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஏன் இந்த பேரிடர் வர வேண்டும் தெரியுமா? எங்களோட சந்ததிகளுக்காக. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல நாங்கள் ஹராத்தை சம்பாதித்து யாருக்கு கொடுக்கிறோம் என்ற வினா எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். யாருக்காக கொடுக்கிறோம்? எந்த பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோமோ, ஹராத்தினால் அவருடைய உடம்பு வளர்ந்தால் உலகளாவிய நஷ்டம் என்னவென்றால் அவர்கள் நல்லவர்களாக பின்னால் வாழ மாட்டார்கள். நாங்கள் கபருக்கு போய்விடுவோம். அவர்கள் பெரும் பெரும் பாவிகளாக ஹராத்திலே வளர்ந்த உடம்பு அது ஹராத்துக்கு தான் ஆசைப்படும். நாளை ட்ரக்ஸுடைய அடிமையாக வாழலாம், சாராயத்துடைய அடிமையாக வாழலாம், வட்டியுடைய அடிமையாக வாழலாம், அல்லாஹ்வை மறந்து பள்ளியின் பக்கம் தலை வைத்து படுக்காத பிள்ளைகளாக மாறலாம். இந்த பிள்ளை நாளை எங்களுக்காக துவா செய்வாரா? எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடிப்பாரா? கையேந்துவாரா? நிச்சயமாக கிடையாது. அதனாலே தான் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி காட்டினார்கள். எல்லாம் இந்த உடம்பு ஹராத்திலே வளர்கிறதோ அது நரகத்துக்கு மட்டுமே மிக தகுதியானது. அது நானாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, அதனாலே தான் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி அல்லாஹ் கியாமத்தில் எங்கிட்ட கேட்க போகிறான். நான் கேட்போம். அந்தியில் வந்து நான் என்னோட கடையுடைய கணக்கை எல்லாம் பார்த்தேன், இல்லாட்டி என்ன மேனேஜர் பார்க்குறாரு, அக்கௌண்டன்ட் பார்க்குறாரு. இப்போ நாங்கள் கேட்க வேண்டும். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் எல்லாம் இப்படி ஒன்று கேட்க போகிறானல்லா, இதனை எங்கு சம்பாதித்தாய், எவ்வாறு சம்பாதித்தாய், எதிலே செலவழித்தாய்? இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் மாலையில் நாங்கள் கேட்க வேண்டும். கேட்டோம் என்றால் அந்த கேள்விக்குரிய வினா எங்களுக்கு விடை தயாராகிவிடும். இந்த வினாவுக்குரிய விடை எங்களுக்கு உலகத்திலே தயாராகிவிடும். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லயத்தி அலன்னாசி ஸமான், இந்த வயதிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. லயத்தி அலன்னாசி ஸமான் லா யுபாலில் மர்உ பிமா அஹதஹு மினல் மால், ஒரு காலம் வரும் மனிதன் பொருட்படுத்த மாட்டான். அவனுக்கு தேவை பணம். அது ஹராமாக வந்ததா ஹலாலாக வந்ததா, மினல் ஹலாலி அம் மினல் ஹராம். புகாரி ஷரீஃப்லே ரிவாயத் செய்தி, அவனுக்கு ஹலாலாக வந்ததா ஹராமா இல்லை, பணம் வேண்டும் அவ்வளவுதான். அது யாருடைய கழுத்தை அறுத்தாவது எனக்கு பணம் வேண்டும். யாருக்கு யாருக்கு இது? அந்த கடைக்காரன் முன்னேறி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு லட்சம் செலவழித்து சூனியம் செய். ஏன்? நான் முன்னேறேன். யாருக்கு இது சம்பாத்தியம்? இது நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாங்கள் பிரித்து கொடுத்து விட்டோம். நீ மலை ஏறினாலும் சரி, விண்ணுக்கு ஏறினாலும் சரி, எழுதியதை தவிர எக்ஸ்ட்ரா ₹1 கிடைக்க மாட்டாது. எனவே பிறருக்கு அநியாயம் செய்து சம்பாதித்து நாங்கள் உண்டு பிள்ளைகளுக்கு உண்ண கொடுத்து அந்த உடம்புகளை ஹராத்திலே வளர்த்து நாளை நரகவாதிகளாக மாறுவதை விட நேர்மையாக உண்மையாக அல்லாஹ்வை பயந்து ₹1 சம்பாதித்தாலும் ஹலாலாக சம்பாதிச்சு
சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நானும் நீங்களும் மாற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. நிறைய பாவங்கள் செய்த பாவிகளே அல்லாஹ், அறிந்தறிந்து படித்து படித்து பாவம் செய்கின்ற பாவிகளே அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட உடல் உறுப்புகளால் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களை பாவங்களிலிருந்து பாதுகாச்சிடியா அல்லாஹ். குறிப்பாக ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து பாதுகாச்சிடியா அல்லாஹ். ஹராமான சம்பாத்தியத்தில் யா அல்லாஹ் சாப்பிடுவதிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மனைவி பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். பெற்றோர்கள் உறவுகள் சொந்தங்கள் பந்தங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஹராத்தை சம்பாதித்து சதக்கா கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா அல்லாஹ். நேர்மையாக உண்மையாக உண்மை பேசி சம்பாதிக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். பட்டிகளிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். பொய் பேசி வியாபாரம் செய்வதிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்களோ அப்படியாப்பட்ட உண்மையான வியாபாரிகளாக எங்களை நீ ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பரிபூர்ணமாக ஹராத்திலிருந்து எங்களை நீ பாதுகாச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய உலகளாவிய எல்லா கஷ்டங்களையும் நீ தீர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் விலைவாசிகளுடைய அதிகரிப்பிலே யா அல்லாஹ் எங்களை பாதுகாச்சிரியா அல்லாஹ். அந்த கஷ்டங்களிலிருந்து பாதுகாச்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு வாழ முடியுமான நிலைமை இந்த நாட்டிலும் உலகத்திலும் நீ ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய வீட்டுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். வாகனங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். நகை நட்டுகளுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். மனைவி பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் திருமணங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை கொடுத்திரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே அல்லாஹ், அந்த பிள்ளைகளை சாலிஹானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள் ஒரு ரூபாய் கூட ஹராம் சாப்பிட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். அந்த பேணுதலை பக்குவத்தை எங்களுக்கு உண்டாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோடு ஒட்டி உறவாடி வாழ்ந்த எத்தனை பேர் கபராளிகள் யா அல்லாஹ், அனைவரையும் நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். அனைவரையும் சொர்க்கவாதி ஆக்கிறியா அல்லாஹ். அனைவரையும் நீ சொர்க்கவாதி ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களை நான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்கள் செய்த பாவத்துக்காக அவர்களை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். அவர்கள் மீது இரக்கம் காட்டிடியா அல்லாஹ். எங்களுக்காக கஷ்டப்பட்ட எத்தனை பேர் யா அல்லாஹ் அவருடைய விருந்தாளிகளாக வந்து சேர்ந்திருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களை நீ பரிபூர்ணமாக நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னோட நாட்டில் யா அல்லாஹ் கல்வி தராதர உயர்தர பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பரீட்சையில் யா அல்லாஹ் பங்கு பற்றுகின்ற என்னுடைய சமூகத்தை யா அல்லாஹ் என்னோட உம்மத்தை எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை ஆண்களை பெண்களை யா அல்லாஹ் நல்ல நல்ல பெருபேறு பெறக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். அவருடைய பரீட்சைகளை லேசாக்கிறியா அல்லாஹ். இந்த நாட்டிலே முஸ்லீம்களும் நல்ல கல்வி எழுச்சி நிறைந்தவர்களாக இருக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தை நாலாப்புறம் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். நல்ல கல்வி வளமுடையவர்களாக பாதுகாத்திரியா அல்லாஹ். நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைந்த முஸ்லீம் சமூகமாக அந்த நாட்டில் நீ முஸ்லீம் சமூகத்தை நீ ஆக்கிறியா அல்லாஹ். இந்த நாட்டில் நாங்கள் பள்ளின மக்களோடு வாழ்கிறோம் யா அல்லாஹ். அவர்களோடு ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ எங்களுக்கு நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யாமல் நாலாப்புறம் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களை ஆட்சி செய்யக்கூடிய உள்ளங்களில் எங்களை பற்றி அன்பையும் பாசத்தை நீ நிரப்பிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை சந்தோஷமாக யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ வைத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீனிய முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். லெபனானிய முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்களோ நாலாப்புறம் பாதுகாத்திரியா அல்லாஹ். தொப்பிகளை பரதாக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மஸ்ஜிதுகளை மதரசாக்களை மர்கஸ்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அல் குர்ஆனை சுமந்தவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நாலாப்புறம் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு உலகமே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக யா அல்லாஹ் எழும்பிவிட்டார்கள் ரப்பே. யா அல்லாஹ் முஸ்லிம்களை நாலாப்புறம் பாதுகாத்திரியா அல்லாஹ். நாலாப்புறம் பாதுகாத்திரியா அல்லாஹ். கண்ணியமாக வாழ வைத்திரியா அல்லாஹ். மாற்று மத மக்களுக்கு முன்னால் எங்களை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். இழிவுபடுத்தி விடாதே அல்லாஹ். கண்ணியவான்களாக வெற்றியாளர்களாக நீ எங்கள் எல்லோரையும் நீ ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை சூனியங்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். கண்ணூர்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். பெருமை பொறாமையிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். சண்டை சச்சரவுகள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாலாபுரம் எல்லா விதமான ஆஃபாத்துகள் முசீபத்தில் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ். சாலிஹான அமலோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் உன்னை வந்து சேரவிருக்கிறோம் யா அல்லாஹ். இறுதி மூச்சை ஈமானோடும் கலிமாவோடும் கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ்.
சுஜூதிலே ருக்குவிலே கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான நல்ல மூச்சுகளை தந்திரியா அல்லாஹ். திடீர் மூச்சுகளை தந்திராதே அல்லாஹ். ஆக்சிடென்ட்ல உடல்கள் சிதறண்டு மூத்தாக்கிடாதே அல்லாஹ். கேவலமான மூச்சுகளை தந்திராதே அல்லாஹ். உலகமே பார்த்து பொறாமப்பட்டு நல்ல மூச்சுகளை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கபரில் வெற்றி பெற செஞ்சிரியா அல்லாஹ். மஹ்ஷர்ல நபிமார்களை போல கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ். சராத்துடைய பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வச்சிரியா அல்லாஹ். ரேடுகளை வலது கரத்தில் தந்திரியா அல்லாஹ். அந்த கொடூரமான நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் உயர்ந்த உன்னதமான சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ சல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் إلى يوم الدين. أما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكون من الخاسرين. ألا وإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وجملوا في الطلب وتوكلوا عليه إن الله يحب المتوكلين. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم فاستغفروه إنه هو الغفور الرحيم.